Next question. The value of a machine depreciates by 10% each year. A man pays rupees 50,000 for the machine. Find its value after 3 years. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்ன? இப்போ கரண்ட்ல இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 50,000. இதில் ஃபர்ஸ்ட் இயரில் இதோட அமௌண்ட் வந்து குறையுது. அதாவது எப்போதுமே நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட விலை குறைஞ்சிக்கிட்டே தான் போகுமே தவிர ஒருபோதும் கூட போகிறதில்ல. அப்போ இவ்வளோ குறையுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தேய்மானம் அப்படிங்கிறது. அப்போ தேய்மானம் எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10% குறைஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் 50,000 ரூபாய் இருக்குது இல்லைங்களா? இந்த 50,000 ரூபாய்க்கு 10% அப்படிங்கிறது 10/100. எப்போதுமே 10% அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? கடைசி ஒரு டிஜிட்டை கேன்சல் பண்ணாலே போதுமானதான். அப்போ 5,000 ரூபா குறையுது. அப்போ 50,000 ரூபாயில் 5,000 ரூபா குறைஞ்சது அப்படின்னா ரிமைனிங் நமக்கு இருக்கிறது 45,000 ரூபா. அப்புறம் 2வது வருஷம் இந்த 45,000 ரூபா அமௌண்ட் இருக்குது, இதில் 10%. அப்போ 10% அப்படிங்கும்போது என்னாச்சு? ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 4,500 ரூபா திரும்பவும் குறையுது அடுத்த வருஷத்தில். அப்போ இப்போ என்ன வரும்? 0 0 10ல் 5 போனால் 5, திரும்ப நீ 4ல் 4 0 ஆகிடும். திரும்ப இங்கே இப்போது 40,500 ரூபா இருக்குது. அப்புறம் 3வது வருஷம் இந்த 40,500 ரூபாயில் 10% அப்படிங்கிறது ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 4,050 ரூபா. அப்போ 4,050 ரூபா. இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 0 10ல் 5 போனால் 5, இங்கே 4, இங்கே 40ல் 4 போச்சுன்னா 36. அப்போது 36,450 ரூபா அப்படிங்கிறது 3வது வருஷத்தில் அதோட வேல்யூ. அப்போது இதுக்கான ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. சரியா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து 6th கொஸ்டின். ஒரு எண் the number which exceeds 16% of it by 42 is. ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எனில் அந்த எண் யாது? ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த எண்ணோட 16% குறைக்கணும். அப்போ -16% ஆஃப் எக்ஸ் குறைச்சா நமக்கு அந்த நம்பர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 42 அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ எக்ஸ் -16% ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போது எக்ஸ் -16% அப்படிங்கிறது 16/100 எக்ஸ் ஈக்குவல் டு 42. இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 100 - 16 அப்படிங்கிறது 84x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 42. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படியே நம்ம இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 42 × 100 டிவைடட் பை 84. ஒரு 42னா இங்கே 2 × 42 84. 1 2 is to 52 சார் 100. அப்போ இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது 50 அப்படிங்கிறது. இது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்குறாங்க? 50. இதோட 16% என்ன அப்படின்னா 50 × 16/100. ஒரு 50 50, 2 50 100, ஒரு 2 2 8 2 16. அப்போது ஒரு 50 அப்படிங்கிற எண்ணோட 16% அப்படிங்கிறது 8. இது ரெண்டையும் கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கிறது 42. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரிதான் இல்லையா? அப்போ அந்த எண்ணோட எந்த எண் யாதுன்னு கேட்டால் அது 50 அப்படிங்கிறதா சரியான விடை.